ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது அமுதா டைலரிங் கிளாஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அளவு ப்ளவுஸை வச்சு எப்படி ரொம்ப ஈஸியாக படம் போடுறது அப்படின்னு தான். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ப்ளவுஸை வந்து 4ஆக மடிச்சுக்கோங்க. கரைப்பகுதி இருக்கும் இல்லைங்களா, 2 ஓரமும், அந்த பகுதியை 4ஆக மடிச்சுக்கோங்க. சுருக்கம் இல்லாமல் மடிச்சுக்கோங்க, இடுந்தழுத்து இல்லாமல். ஓப்பன் சைடு வந்து நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கணும். மடித்து போடும்போது மடிப்பு பகுதி நம்ம பக்கமாக இருக்கணும். அளவு ப்ளவுஸில் ஆம்கோல் ஜாயிண்ட் இருக்குது இல்லைங்களா, அதை நம்மளோட லெஃப்ட் சைடு அந்த வச்சுட்டு ரைட் சைடு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருக்கிற அளவை விட எக்ஸ்ட்ரா ஒரு 2 இன்ச் விட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து சுற்றளவு பார்த்துட்டு கையை வந்து தனியாக கட் பண்ணி எடுக்கிறது. இந்த மாதிரியும் கட் பண்ணலாம் கையை. அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக கையை கட் பண்ணி எடுத்துகிட்டு கூட மீதி இருக்க துணிலையும் நம்ம படம் போட்டுக்கலாம். இப்போ வந்து அதை பிரிச்சுட்டு அதுக்கு ஆப்போசிட் சைடாக மடிக்கணும். கரையோர பகுதி வந்து இப்போ நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி மடித்து வச்சுக்கோங்க. இப்போ மடிக்கும் போதும் மடிப்பு வந்து நம்ம பக்கமாக இருக்கணும். ஓப்பன் சைடு வந்து நமக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கணும். ப்ளவுஸ் நல்லா சுருக்கலாமல் மடித்து போட்டுக்கோங்க. இப்போ வந்து பேக் சைடு இடுப்பு மடிக்கிறத மார்க் பண்ண போகிறோம். அதுக்கு மெஷர்மெண்ட்டெல்லாம் நான் எதுவும் எடுக்கலை. என்னோடய 3 விரலை வச்சு மார்க் பண்ணிப்பேன். அதுவே கரெக்டாக தான் இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி. சில பேர் வந்து பட்டையாக மடித்தா விரும்புவாங்க. சில பேர் நார்மலான அளவு மடித்தாலே போதும், அதுவே நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ நான் என்னோடய 3 விரல் மட்டும் யூஸ் பண்ணிப்பேன். அது லைன் போட்டுக்கோங்க. அடுத்தது வந்து ப்ளவுஸோட ஹைட் பார்க்க போகிறோம். ஹைட் எப்படின்னா, பேக் சைட் டாட் பிடிச்சிருப்போம் ப்ளவுஸில், அந்த டாட்டும் அதுக்கு ஸ்ட்ரைட்டாக ஷோல்டர்லேருந்து அந்த டாட் வந்து லைனில் வச்சுக்கோங்க. கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சு ஷோல்டருக்கு நேராக ஒரு மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா தையல் இருந்தால் ஷோல்டர் பிடிப்போம் இல்லைங்களா, அந்த தையலுக்கான ஒரு 1/2 இன்ச் கேப் விட்டு மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பேக் நெக் மார்க் பண்ண போகிறோம். பேக் நெக் வந்து நெக் ரவுண்ட் முடியுது இல்லைங்களா, அதிலிருந்து இடுப்பு பகுதி மடித்து தைச்சிருப்போம், அதனுடைய அளவு எடுத்து கரெக்டாக மடித்து தைச்சது அந்த லைனில் வச்சு நெக் அந்த ரவுண்ட் எங்கே முடியுதோ அதில் கரெக்டான அளவு மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச் மேலே தள்ளி போட்டுக்கோங்க. ஏன்னா தையலுக்கு அதெல்லாம் எக்ஸ்ட்ரா விடுறதெல்லாம் தையலுக்கு. இப்போ வந்து ஷோல்டருக்கு எக்ஸ்ட்ரா விட்டோம் இல்லைங்களா, அந்த லைன்லேருந்து நம்ம ப்ளவுஸை மடித்து போட்டுக்கணும். ப்ளவுஸ் மடிக்கும் பொழுது நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் பகுதியில் இருக்கிறத ரைட் ஹேண்ட் பகுதி பக்கமாக மடிக்கணும். அந்த மாதிரி மடித்து படம் போடுங்க. அப்போனா இடுப்பு பகுதியை ரைட் சைடில் தான் நம்ம மார்க் பண்ணணும். அப்போ தான் லெஃப்ட் சைடு இருக்கிறத ரைட் சைடு மடிக்க முடியும். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக படம் போடுறீங்க அப்படின்னா உங்களுடைய அளவு ப்ளவுஸை நல்லா அயர்ன் பண்ணி நீட்டாக வச்சுக்கோங்க. அப்போ தான் எல்லா மெஷர்மெண்ட்டும் கரெக்டாக எடுக்க முடியும். அப்புறம் நான் ப்ளவுஸை எப்படி மடித்து போடுறேனோ அந்த மாதிரியே ப்ளவுஸை நீங்களும் மடித்து படம் போடுங்க. உல்ட்டாவாக மடிக்க வேண்டாம். கரெக்டாக வச்சுக்கோங்க. நான் வந்து மேலே ஏற்றி தான் வச்சுருக்கேன், மடிப்பில் தான் வச்சுருக்கேன் ஷோல்டர். ஏன்னா வந்து நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுட்டு தான் மடிச்சிருக்கோம். அதனால நீங்கள் கரெக்டாகவே வச்சுக்கோங்க. கீழே இறக்கிலாம் வைக்க தேவையில்ல. இப்போ முன்கழுத்து மார்க் பண்ணுறோம். முன்கழுத்து கரெக்டாக ஒரு அளவும் 1/2 இன்ச் உள்ளே தள்ளி போடணும். அதுக்கப்புறம் ஷோல்டர் அளவும் அது மாதிரி தான் கரெக்டாக 1/2 இன்ச் வந்து உள்பக்கமாக போட்டுக்கோங்க. இந்த பக்கமும் கரெக்டாக நேராக ஒரு அளவும் வெளிப்பக்கமாக 1/2 இன்ச் தள்ளி போட்டுக்கோங்க. இப்போ ஆம்கோல் பகுதி தையலுக்கு நேராக ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச் மேல் பகுதியில் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது பட்டி சைட் பட்டியில் தையலுக்கு நேராக 1/2 இன்ச் கீழே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது ஃப்ரண்ட்டில் பட்டி அதே மாதிரி தையலுக்கு நேராகவும் 1 இன்ச் கேப்பு விட்டு கீழ்ப்பக்கமாக மார்க் பண்ணிக்கோங்க. சென்ட்ரு எப்படின்னா, அந்த டாட் பிடிச்சிருப்போம் இல்லைங்களா, அந்த டாட்டும் ஷோல்டர் அளவும் எடுத்துக்கோங்க. இப்போ வைக்கும் பொழுது நான் தையலுக்கான கேப் விட்டுட்டு தான் நான் வச்சுருக்கேன். ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணதெல்லாம் அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம படம் வரைய போகிறோம். படம் வரைகிறதுக்கு கரெக்டான அளவை நம்ம எந்த லைனுமே போடக்கூடாது. எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த அளவில் தான் லைன் போடணும். அப்புறம் சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ இன்னும் கிளியராக ஜூம் பண்ண மாதிரி போடுற முடிஞ்ச வரைக்கும் நல்லா போட பார்க்குறேன்.
இப்போ வந்து முன்கழுத்து வளைவு வந்து 1/2 இன்ச் கேப் இருந்தால் போதும். அகலமாக வேணும்னா நான் அதுக்கு அடுத்த வீடியோ சொல்கிறேன். இப்போ வந்து ஆம்கோல் பகுதி வளைவு வந்து கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த கீழ் லைன்லேருந்து அதனுடைய சென்டரும் ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டிருக்கோம், அதனுடைய சென்டரும், அது 2 சென்டரும் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி பெண்ட் பண்ணி போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து 1 இன்ச்சு, செகண்ட் லைன் வந்து 1.25 இன்ச், அந்த அளவு மெஷர்மெண்ட் வச்சு போட்டுக்கோங்க. இப்போ வந்து டாட், ப்ளவுஸில் ஃப்ரண்ட்டில் டாட் பிடிக்கிறது ஷோல்டர்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துக்கோங்க. எப்போவுமே வந்து டாட் பிடிக்க ஷோல்டர் 2ஆக மடிச்சிங்கனாலே அதனுடைய ஸ்ட்ரெயிட் கீழே வந்துடும். அடுத்த டாட் வந்து கொக்கி பீஸ் ஐ பீஸ் வைப்போம் இல்லைங்களா, அதனுடைய சென்டரில் வந்து மார்க் பண்ணிக்கணும். 3வது டாட் வந்து ஆம்கோல் ஸ்ட்ரைட் எடுக்கணும். அது எப்படின்னா கீழே இருக்கிற டாட்டும் அந்த சைடில் இப்போ மார்க் பண்ணுறோம் இல்லைங்களா, அது 2த்தையும் நம்ம ஜாயின் பண்ணோம்னா அதனுடைய ஸ்ட்ரெயிட் வர்றது தான் 3வது டாட்டு. அதனுடைய மெஷர்மெண்ட்லாம் நான் அப்புறமா அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ இதோட முடியுது. கட் பண்ணுற வரைக்கும் எடுத்தேன், பட் காணோம். இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது அதெல்லாம் காணோன்னு. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.